நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 60 வயதிற்கு மேல் மாதம் 10,250 ரூபாய் சீனியர் சிட்டிசன் பென்ஷன் பலன்கள் 3 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக 60 வயதிற்கு மேல் சீனியர் சிட்டிசன்களுக்கு மாதம் 10,250 ரூபாய் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது, அதேபோல் பென்ஷன் பலன்கள் இது கிடைப்பதில் ஏதேனும் புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்படுகிறதா என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த படிக்கடியில் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்குபவர்கள், அரசு துறையில் பணிபுரிபவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது பல ஓய்வூதிய திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அது சார்ந்த சலுகைகளும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது ஓய்வூதிய திட்டமிடல் என்பது அவ்வளவு எளிதானதாக அல்ல. குறிப்பாக நீங்கள் பாதுகாப்பு மற்றும் நல்ல வருமானத்தை விரும்பினால் புத்திசாலித்தனமாக சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஓய்வுக்கு பிறகு நிலையான வருமானத்தை விரும்புவோருக்கு அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்டம் நல்ல வருமானத்தை வழங்குகின்றன. அதுதான் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டமாகும். இந்த அரசு ஆதரவு பெற்ற திட்டம் எந்த ஆபத்தும் இல்லாமல் வருமானத்தை வழங்குகிறது. மாதாந்திர வருமானம் விரும்புவோருக்கு இது ஒரு சரியான தேர்வாகும். இருப்பினும் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய சில விதிமுறைகளும் மற்றும் நிபந்தனைகளும் உள்ளன. இந்த அஞ்சல் அலுவலக மாதாந்திர திட்டத்தில் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும், வருமானம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தற்போது பார்க்கலாம். மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் மூத்த குடிமக்களுக்கு என்று சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட திட்டமாகும். 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் இதில் முதலீடு செய்யலாம். 55 வயது முதல் 60 வயது வரை தன்னார்வ ஓய்வு VRS எடுக்கும் அரசு ஊழியர்களும் தகுதி உடையவர் ஆவார்கள். மேலும் பாதுகாப்பு சேவையில் இராணுவம், விமானம், கடற்படையில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் 50 வயதிலிருந்து இந்த திட்டத்தில் சேரலாம் என்றும் கூறப்படுகிறது. SCSS மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்தை ஏன் தேர்வு செய்ய வேண்டும்? மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அதிகபட்சமாக வருடத்திற்கு 8.2% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. இது பெரும்பாலான வங்கிகளில் நிலையான வைப்புத்தொகை விகிதத்தை விட அதிகமாகும். பெறப்படும் மாதாந்திர வருமானம் முதலீடு செய்யப்பட்ட தொகையை பொறுத்தது. உங்கள் முதலீடு அரசாங்கத்தால் உத்தரவாதம் வழங்கப்படுவதால் முற்றிலும் பாதுகாப்பானது. வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80C கீழ் 1,50,000 ரூபாய் வரை வரி சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இருப்பினும் நீங்கள் ஈட்டும் வட்டிக்கு வரி செலுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக ரூபாய் 30 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். 8.2% வருடத்திற்கு 2.46 லட்சம் வட்டி கிடைக்கும். அதாவது வட்டியாக மாதம் 20,500 ரூபாய் வருமானம் கிடைக்கும். மூத்த குடிமக்கள் ரூபாய் 15 லட்சம் டெபாசிட் செய்தால் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் 10,250 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த நிலையான வருங்கால ஓய்வுக்கு பிறகு செலவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வருமானம் இல்லாத போது தனிப்பட்ட தேவைகள் மற்றும் மருத்துவ செலவுகளுக்கு இந்த நிதியை பயன்படுத்தலாம். இந்த திட்டத்தில் நீங்கள் குறைந்தபட்சமாக ரூபாய் 1000 முதலீடு செய்யலாம். அதன் பிறகு முதலீடு தொகை 1000 மடங்காக இருக்க வேண்டும். மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் கணக்கு 5 ஆண்டுகளில் முதிர்ச்சி அடைகிறது. முதிர்ச்சியடைந்த பிறகு கூடுதலாக 3 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படலாம். சில விதிகளின் கீழ் முன்கூட்டியே மூடுவது சாத்தியமாகும். உங்கள் தேவைகளுக்கு அதிக தொகை தேவைப்பட்டால் இந்த விருப்பம் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் மனைவியுடன் ஜாயிண்ட் அக்கவுண்ட் திறக்கலாம். ஆனால் முதன்மை கணக்கு வைத்திருப்பவர் மட்டுமே வைப்பு தொகை செய்ய முடியும். இந்த தகவல்கள் பற்றி, சலுகைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷன் போய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.